கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக சாஃப்டான ப்ரெட்டு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு செய்யறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ்லேயே ஆக்டிவேட் ஆகிடும். ஈஸ்ட் எக்ஸ்பிரி ஆகாமல் இருந்திருந்தா. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதில் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் தண்ணியையும் சேர்த்துட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதாக்கு 1/2 கப் சர்க்கரை போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் போல் பால் சேர்த்துக்கிறேன். பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ப்ரெட்டோட டேஸ்ட்டு. இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு ட்ரே இல்லாட்டி ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா மாவை இழுத்து இழுத்து பிசைங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவு ப்ரெட்டு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். ஒரு 15 நிமிஷம் போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் வச்சு ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம். மாவில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. ரூம் கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ப்ரூஃப் ஆகிடும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2 வாட்டி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ணுறோமோ அதில் எண்ணெய் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு ப்ரூஃப் பண்ண விட்டுடுங்க. இது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும் ப்ரூஃப் ஆகிறதுக்கு. கிளைமேட் கொஞ்சம் சூடாக இருந்தால் சீக்கிரமாகவே ப்ரூஃப் ஆகி வந்துடும். இப்போ இது ப்ரூஃப் ஆகட்டும். எனக்கு 1 ஹவர் ஆச்சு ப்ரூஃப் ஆக. பாருங்கள், நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே லைட்டாக பால் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஓவனில் பேக் ஆன முடிஞ்சதுமே உடனே வெளியே எடுத்துருங்க. சூடாக இருக்கிறப்பே மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக பேக் ஆகிருக்குன்னு. ப்ரெட்டும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. டீக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பராக ப்ரெட்டு செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.